சரியா மார்ச் மாசம் 2025ல கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது என்னன்னா, கூகுளோட ஏஐ மோட நாங்க அறிமுகப்படுத்துறோம்ட்டு. ஸோ இந்த கூகுளோட ஏஐ மோட பத்தி தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அதை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். வழக்கம் போல நான் எப்பவும் சொல்றதுதான், வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கூகுளோட ஏஐ மோட் இது அபிஷியலா எங்க வச்சு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, சமீபத்துல கூகுளோட IO 2025 கான்ஃபரன்சிங் மீட்டிங் நடந்துச்சுல, அங்க வச்சு கூகுளோட ஏஐ மோட அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இத ஒரு சோதனை ஓட்டமா எங்க லான்ச் பண்றாங்கன்னா, அமெரிக்கால லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூகுள் மறுபடியும் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த கூகுளோட ஏஐ மோட நீங்க இந்தியாலையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவங்களுடைய அஃபிஷியல் பிளாக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ அந்த கூகுளோட ஏஐ மோட நம்ம முறையா பயன்படுத்த முடியும். அதுவும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுளோட சர்ச் இன்ஜின்ல இந்த கூகுளோட ஏஐ மோட பயன்படுத்தலாம். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கூகுளோட ஏஐ மோடும் கூகுளோட அந்த ஜெமினியும் ரெண்டும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். கண்டிப்பா இந்த கூகுளோட ஜெமினியோட வெர்ஷன் 2.5ல இருந்தா கஸ்டமைஸ் பண்ணி கூகுள் என்ன பண்ணிருக்காங்க, கூகுளோட ஏஐ மோட கூகுளோட சர்ச் இன்ஜின்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ கூகுளோட ஜெமினில நீங்க என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கூகுளோட சர்ச் இன்ஜின்ல பயன்படுத்தலாம். சரிங்களா? மொத்தத்துல கூகுளோட ஜெமினிக்கு கீழே தான் இந்த கூகுளோட ஏஐ மோடு செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூகுளோட ஏஐ மோட பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்ட்ராய்ட் போன்லையும் பயன்படுத்தலாம், ஐபோன்லையும் பயன்படுத்தலாம். குறிப்பா உங்க போன்ல அந்த கூகுள் ஆப் இருக்குல்ல, அந்த கூகுள் ஆப்ல ஒரு செட்டப் இருக்கு. முதல் தடவையா நீங்க பயன்படுத்தும் போது அதை நீங்க ஆன் பண்ணா மட்டும்தான் இந்த கூகுளோட ஏஐ மோட நீங்க பயன்படுத்த முடியும். இப்ப அந்த கூகுளோட ஏஐ மோட்ல எந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்த முடியும்? டெக்ஸ்ட்டை நீங்க பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் வாய்ஸ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இமேஜ் ஸ்னாப் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இமேஜை அப்லோட் பண்ணி நீங்க அது ரிலேட்டடான விஷயங்களை கூகுளோட சர்ச் இன்ஜின்ல தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலி உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்த இமேஜை கூட நீங்க அப்லோட் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை கூகுளோட சர்ச் இன்ஜின்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கூகுளோட ஏஐ மோட்ல பயன்படுத்தலாம். சரிங்க, இந்த கூகுளோட ஏஐ மோட அமெரிக்காக்கு அடுத்து இந்தியால கொண்டு வர காரணம் என்ன? அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது கூகுளோட சர்ச் இன்ஜினை அமெரிக்காக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியால தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதாவது மார்க்கெட் ஷேரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97% கூகுள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிச்ச சுச்சம் மைக்ரோசாஃப்டோட பிங், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டக்டக்கோ, இவங்க தான் சின்ன லெவல்ல இந்தியால பிடிச்சு நிக்கிறாங்க. பட் பெரும்பாலான நபர்கள் கூகுளோட சர்ச் இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு காரணம். அதே மாதிரி இன்டர்நெட்டோட யூசேஜ் பாத்தீங்கன்னா உலக லெவல்ல இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 900 மில்லியன் யூசர்ஸ் இன்டர்நெட்டை பயன்படுத்துறாங்க. அப்ராக்சிமேட்லி கோடியில பார்த்தோம்னா 90 கோடி அப்படிங்கிறாங்க. அதாவது 2025ல கணக்கு எடுத்ததுல இவ்வளவு பேர் இன்டர்நெட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அநேகமா இது 100 கோடியை தொற்றும் நினைக்கிறேன் 2030க்குள்ள. என்னுடைய கணிப்பு படி எது எப்படியோ கூகுள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதாவது மாசம் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் யூசர்ஸ் இந்த கூகுளோட ஏஐ ஓவர்வியூ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு பெரிய பத்திரிகைக்காரங்க அவங்க புலம்பியிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஏஐ ஓவர்வியூ அதிகமாக பயன்படுத்துறாங்க, அதனால ஜெனூனா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏஐ வர்றதுக்கு முன்னாடி கூகுள் சர்ச் இன்ஜின்ல போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அது ரிலேட்டடான போஸ்ட் அந்த பப்ளிஷர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் விளம்பரங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சம் ரெவென்யூ கிடைக்கும். இது எல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான்.
சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுளோட ஏஐ மோடை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. இது ரிலேட்டடான நபர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் இல்லை யூடியூப் விதைச்சி விட்ருக்கான். அதில் ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி மஸ்ட்டாக நல்ல ரீதியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அல்லாஹ்.